ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து காலைலேருந்து மத்தியானம் வரை வியாழக்கிழமை வந்து வேலைகள். ஏன்னா வெள்ளிக்கிழமை காலைல வேலை தட்டிட்டுனா படைக்கிறதுக்கு வந்து லேட் ஆகிடுது. அதனால் வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை வந்து வீடு துடைக்கிறது, வீடு பெருக்கிறது, இன்றைக்கி என்னென்ன பண்ணுறேன்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சனில் உங்களுக்கு ஒரு 3 சர்ப்ரைஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெங்காயத்தட்டெலாம் தீட்டியாச்சு. இது வந்து நம்ம கழுவிட்டு நம்ம பார்க்கணும். எல்லாமே கழுவியாச்சு. இதெல்லாமே துடைச்சிட்டு பொட்டு வைக்க வேண்டியதுதான். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். வீடை பெருக்கி தொடக்கிறதுக்கு முன்னாடியே ஆயாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிக்கலாம். மணி 9 ஆகிடுது. அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம வீடை பெருக்கி துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். ஆயா தோசை காலி ஆகிடுச்சு, மாவு காலி ஆகிட்டு. எனக்கு வந்து பூரி வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதனால் சிக்கன் குழம்பு இருக்குது. ஆயாவுக்கு வந்து சிக்கன் குழம்பு. அதனால தான் வந்து வீடெல்லாம் ஒன்றும் துடைக்கல. ஆயா சாப்பிட்டோன்னே வீடை துடைச்சிட்டு பாதாம் ஊற வச்சேன். மணி ஆகிட்டோன்னு நான் சாப்பிடவே இல்லை, மறந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு ஊற வச்சேன். நான் கஷ்டம் அவர் சாப்பிடாமவே போயிட்டாரு. இது ஒரு சின்ன நாள். இது வந்து மதியானம் வந்து சாப்பிட்டுப்பாரு. இது நம்மளுக்கு போதும். இதுக்கு மேலே நம்ம அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாக தான் சாப்பிடணும். ஆளும் கிச்சன் பெருக்கியாச்சு. இதுக்கப்புறம் இந்த பெட்ரூம் மட்டும் பெருக்கிட்டா துடைக்க வேண்டியதான். துடைக்க முன்னாடி வந்து சாமி ரூமில் வந்து சாமி இந்த பழப்பூலாம் எடுத்து போடணும். நான் இந்த வாரம் என்ன நினச்சேன், நான் போன வாரம் விளத்திட்டு வெள்ளிக்கிழமை தான் தீட்டிட்டு இந்த வெள்ளிக்கிழமை அப்படியே படைச்சிக்கலாம்னு நினச்சேன். கஷ்டம் அமாவாசை வந்ததுனால அமாவாசை படைச்சதுனால வெள்ளிக்கிழமை வந்து படைக்கக்கூடாதா. ஆனால் வெள்ளிக்கிழமை படைச்சிட்டு வந்து அமாவாசை படைக்கலாம். அமாவாசை படைச்சிட்டு வந்து வெள்ளிக்கிழமை படைக்கக்கூடாது. அதனால தான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை விளக்கத்தை தீட்டுறேன். நான் தீட்டி வீடெல்லாம் துடைக்கிறேன். நான் ஏன்னா இப்போ அமாவாசைக்கு தான் வீடெல்லாம் பெருக்கி துடைச்சி இது பண்ணோம். இப்போ அந்தளவுக்கு ஆனால் டெய்லின்னா பெருக்க, ஆனால் எப்படிலாம் தெரியல, குப்பை அதிகமாக வந்துன்னே இருக்குது வீட்டில். சரிங்க, இது பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடை துடைக்கவே பார்ப்போம். நம்ம இது ஃபுல்லாக பூ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீடை துடைச்சிட்டு சாப்பிட வேண்டியதான். எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இது மட்டும் தண்ணி மாற்றிட்டு முடிஞ்சிச்சு வேலை. அடுத்தது வந்து அடுப்பை தாம்ப வந்து துடைக்கணும். அது மட்டும் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இது வந்து அழகர் கோயிலுக்கு போகணுமா, அங்கே வந்து எடுத்து வச்சுக்கிறது. சர்ப்ரைஸ் சொன்னால இந்த அடுப்பு தான் நான் சர்ப்ரைஸ் சொன்னேன். இதுதான் புது அடுப்பு. ஃபஸ்ட்டு இந்த அடுப்பு வந்து டொங்குன்னு இதுவாக இருக்கும். எந்த பாத்திரம் வச்சாலும் உள்ளே அமுங்குற மாதிரி இருக்கும். இந்த சீமை பசலை கீரை சப்பாத்தி வீடியோ போட்டிருக்க மாதிரி அது நீங்கள் பார்த்தாவே தெரியும். செம்ம சவுண்டாக தான் கேட்கும். அது
எந்த ஒரு வானலும் வைக்க முடியாது, எல்லாம் வழுக்கும். அதனால் இந்த அடுப்பு வாங்கினோம். இதுக்கு மேட்சே வந்து லைட்ரு வீணாயிட்டு அதுக்கப்புறம் இந்த லைட்ரு வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் ஸ்டாண்டு வாங்கினோம். இன்னொன்று இருக்குது, அது வந்து நான் அப்புறம் காட்டுறேன், தொடச்சிட்டு காட்டுறேன். வீடு வந்து இப்போ துடைக்க முடியாது, மாவு அரைக்க போகிறோம். மாவு அரைச்சதுக்கப்புறம் தான் வீடு வந்து துடைக்கணுமே. இது மட்டும் தொடச்சிட்டா முடிஞ்சிச்சு. போய் சாப்பிட வேண்டாம். சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு லஞ்சு செய்யணும். இது வந்து நல்லா சோப் போட்டு இப்படி லிக்விட் தான், அந்த விம் லிக்விட் தான் ஊற்றி தொடச்சிருக்கேன். இதுக்கு வந்து இப்போ துடைக்கிறது வந்து மேட்டு வாங்கணும். இப்போதைக்கு இந்த சாஃப்டான துணி தான் வச்சு துடைக்கேன். இதுவே லேசாக கொஞ்சம் கிராச் ஆன மாதிரி இதுவாகுது. இது வந்து காஞ்ச துணி, சும்மா மேலே துடைச்சிட்டு இதெல்லாம் செட் பண்ணிட வேண்டாம் நம்ம. ஏன்னா ஆயா வந்து கிரைண்டர் போட்டாங்க. இதுக்கப்புறம் பேசிட்டு வந்து சவுண்டு கிரைண்டர் சவுண்ட் தான் கேட்கும். இதுக்கப்புறம் வந்து வீடு துடைக்க பேர் உங்களை நான் பார்க்கேன். செட் பண்ணியாச்சு. அடுத்த சர்ப்ரைஸ் சொன்னால இதுதான். இந்த பிளேட்டு நான் எதுக்கு அந்த ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன்னா, வந்து இந்த தட்டுலாம் வந்து நாங்கள் இப்படி கவுத்து வைப்போம் கழுவி. கசில் பார்த்து எடுக்கப்போ அப்படியே சொத தண்ணியே வரும். கசில் இந்த பிறகு கருப்பாக பாசம் மாரி இதெல்லாம் போகவே மாட்டுது, தண்ணி அதிகமாகிட்டு. இப்போ இதில் என்ன குட்டி தட்டாக இருந்தாலும் எது இருந்தாலும் சின்ன ஒரு பேஷனானாலும் இதெல்லாம் அழகாக இதிலே கவுத்துக்கலாம். இது கூட இதில் இது பண்ணலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழே இது ரொம்ப இது பண்ணலாம். கொஞ்சம் யானம் வந்து எனக்கு கழுவி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. தண்ணி வழிஞ்சோடனே நாங்கள் அதில் தூக்கி வச்சுருவோம். இல்லைன்னா என்ன செய்வோம், பால்கனில் போய் காய வைக்க வேண்டியது. அதனால தான் இந்த ஸ்டாண்டு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் அடுப்பு, அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஸ்டாண்டு வந்து நான் வந்து இரும்பில் தான் பார்த்தேன், அந்த கடையில் இல்லை. இது வந்து பிளாஸ்டிக் கடை, அதனால் இது வந்து இப்போதைக்கு இந்த வீட்டுக்கு வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் வாங்கினா அதில் எண்ணெய் வச்சுட்டு இந்த இதில் வந்து நல்ல லைட்ரு கத்திரிக்கோல் இதெல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போய் பூரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாவெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் தான் வீடை தொடக்க வந்து இரும்பில் அதை கூட மாரி இருக்கும், அது வாங்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் கவுத்து வச்சா இந்த இடம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், இந்த இடத்துல வச்சுருக்கலாம்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக செட் பண்ணிட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன் நான் உங்களுக்காக. வீடு மட்டும் தொடச்சின்னா அழகாக இது நான் எப்போயே முடிச்சிருப்பேன். நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வந்து வேலை வந்து மாவு அரைச்சாச்சு. இன்றைக்கி மாவு அரைக்க தான் லேட் ஆகிடுச்சு. எப்பயுமே வந்து வேலைக்கிழமை இதுதான் வேலை எனக்கு. ஃபுல்லாக வந்து வெள்ளிக்கிழமை வேலை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சமைப்பேன். நான் வீடு மட்டும் தொடச்சிட்டா அழகாக இது. சாதம் மட்டும் தான் வடிக்கணும், லெமன் சாதம் தான் இன்றைக்கி. பொரியல் செஞ்சாச்சு, கொத்தரங்காய் பொரியல். அப்புறம் ஆயா வந்து லெமன் புரிஞ்சுன்னுக்காங்க, அது தாளித்து இது பண்ணால் சாதம் வச்சுட்டா அதை கிண்டிக்க வேண்டாம். எனக்கு மட்டும் தான் லெமன் ரைஸு. ஆயாவுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து சாம்பார் தான், அமாவாசை செஞ்ச சாம்பாரே இருக்குது. அது நேற்றே காலியாக இருக்கும். நேற்று நாங்கள் சிக்கன் குழம்பு வச்சனால அப்படியே இருக்குது, அது சூடு பண்ணி வச்சிட்டேன். அதுதான் வீடை தொடச்சிட்டு இன்னும் 2 ரூம் தான் இருக்குது, கிச்சனும் ஹால் மட்டும் தான் இருக்குது, அதை தொடச்சிட்டா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இடைபெறுவது திவ்யா சண்முகம் சேனல். பாய்.